You are watching Grace Television. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆண்டவரின் கிருபையினால் ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற நிகழ்ச்சியில் அநேக பரிசுத்தவான்கள் இந்த காலைதோறும் உங்களோடு ஜீவனுள்ள தேவனை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அடிமையும் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். கடந்த நாட்களில் நம்முடைய பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், அவருடைய நாமத்தின் முக்கியத்துவம் அதையெல்லாம் பார்த்தோம். கூடுதலாக திரியேகத்தின் மூன்றாவது ஆழ்தத்துவமாகிய பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கும் நம்முடைய வாழ்க்கையின் விடுதலைக்கும் தடுமாற்றமின்றி வாழ, தள்ளாடி விழாதபடிக்கு கர்த்தரை சார்ந்து வாழ்வதற்கு தேவன் நமக்காய் வைத்திருக்கிற திட்டத்தின் எல்லையில் நாம் இருந்து நமக்காய் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்று வாழ தேவன் நமக்கு இந்த போதனைகளை, இந்த வார்த்தைகளை நமக்கு தந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ இன்றைக்கும் ஒரு வார்த்தையை உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். அப்போஸ்தல நடபடிகள் 1 வசனம் 8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். யார் சொன்னது இந்த வார்த்தையை? ஆண்டவர் இயேசு. எப்பொழுது சொன்னார்? அவர் குறிப்பிடப்பட்டபடியே அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். 40 நாள் இந்த பூமியில் இருந்து ஏராளமான மக்களுக்கு அவர் தரிசனம் கொடுத்தார். அப்பொழுதுதான் இந்த வார்த்தைகளை சொன்னார். நீங்கள் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் யோவான் கொடுத்தான், சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அதனால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற என்னிடத்தில் கேள்விப்பட்டீங்களே, நீங்கள் காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுதுதான் அவர் சொல்லும்போது, ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார், உங்களுக்கு பலன் கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்கள் மாம்சமானவர்கள் பலவீனமாய் இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு புதிய பலன் கடந்து வரும். இது ஆவியானவர் மூலமாய்தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பலன் நீங்கள் பெற்றுவிட்டால் எருசலேமில், யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். இப்போ ஆவியானுடைய பலன் தேவை. தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் தன்னுடைய வீட்டில், தம்முடைய ஊரில், தம்முடைய இருக்கிற இடங்களிலெல்லாம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற சாட்சி உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று இங்கே சுட்டி காட்டுகிறார். அப்போ இந்த நாட்களில் அநேகர் சாட்சி இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம், கிறிஸ்துவை நம்பி இருக்கிறோம், பலனற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு, ஆண்டவர் எப்போவுமே நல்லதை சொல்லிக் கொடுப்பார், பிரயோஜனமானதை கற்றுக் கொடுப்பார். அவசியம் இல்லாததை மனுஷங்க காண்பிப்பாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் உங்களுக்காக இருக்கிறதினால் அவர் தேவையுள்ளதை மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பார். அதை தான் இருக்கிற வார்த்தைகளை அப்படியே உங்களுக்கு நாங்களும் சொல்லிக் கொடுக்கிறோம். பலனற்று இருக்கிற உங்களுக்கு ஆவியானவர் பலன் கொடுப்பாராம். அதன் பிறகு பலன் பெற்ற பிறகு
சாட்சிகளாய், கிறிஸ்தவர்கள் யார், தேவனுடைய பிள்ளைகள் யார், சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்றுதான் அவர் குறிப்பிடுகிறார். அப்போ இந்த ஆவியானவர் என்ன செய்வார்? சாட்சியாய் இருக்க என்ன பண்ணணும்? ஆவியானவர் என்ன செய்வார் என்று ஆண்டவர் இயேசு உயிரோடு எழும்புவதற்கு முன்பு இந்த பூமியில் இருக்கும்போது அவர் கற்றுக் கொடுத்த 2 வார்த்தைகள். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தில் 2 காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, சத்திய ஆவியானவர். இந்த சத்திய ஆவியானவர் என்ன செய்வாராம்? அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று. இந்த வார்த்தைகளை திரும்பவும் சொல்லுகிறேன் பாருங்கள். இந்த ஆவியானவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர், அவருக்கு உருவம் கிடையாது. ஆவியானவர் உருவம் கிடையாது. உருவத்தில் பிதாவையும் உருவத்தில் பார்க்க முடியாது. ஆவியானவரையும் என்ன நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் எனக்குள்ளே இருக்கிற காரியத்தை உங்களால் பார்க்க முடியாது. அதை போல பிதா என்று சொல்லப்படுகிறவரை வேதத்தில் இருக்குது, ஆனால் அவருடைய உருவத்தில் பார்க்க முடியாது. பிறகு ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவரை என்னைப் போல பார்க்க முடியாது, ஒரு உருவத்தில் பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் இயேசுவை அன்றைக்கு உருவத்தில் பார்க்க முடிந்தது. அப்போ பரிசுத்த ஆவியானவர், அங்கே பரிசுத்தம் அறிவிக்கப்படுகிறது. இரண்டாவது, எபிரேயர் 9:14 கூட நீங்கள் படித்து பார்த்தால் அவர் நித்திய ஆவியானவர். திடீர்னு வந்து மறைஞ்சு போகிறவர் அல்ல. அவர் நித்திய 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 காலமாய், எப்படி பிதாவாகிய தேவன் நித்தியமானவர், ஆண்டவர் இயேசு நித்தியமானவர், அப்படின்னா முடிவே இல்லாதவர். பரிசுத்த ஆவியானவரும் நித்திய ஆவியானவர் என்று எபிரேயர் 9:14 படிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர், நித்திய ஆவியானவர், இன்னும் கூட கூடுதலாய் சொல்லும்போது சத்திய ஆவியானவர். அவர்கிட்ட பொய் கிடையாது. சத்தியத்தை சத்தியமாய் விளக்கி காண்பிக்கிறவர். அவர் வர வேண்டும். அவர் வந்தாதான் தடுமாறுகிற நீங்கள், ஸ்திரத்தன்மையற்று இருக்கிற நீங்கள், உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அவர் சொந்தமாக உங்ககிட்ட பேச மாட்டார். தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்பதாக குறிப்பிடப்படுகிறது. சத்திய ஆவியானவர் சத்தியத்தை சொல்லுகிறார். பிறகு அவர் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்போ இந்த நாளில் கேட்கிற வார்த்தை என்ன? உங்களுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன். நிறைய விஷயம் நீங்கள் அறிய வேண்டியது இருக்குது. அன்றைக்கு சீஷர்கள் அதை அறிந்து கொண்டாங்க, அதை மற்றவங்களுக்கு சொன்னாங்க. இப்போ இன்றைக்கி நாம் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். விஷயம் புரியாமல், வார்த்தைகள் அறியாமல், இந்த தெய்வத்தின் மகத்துவம் புரியாமல் போராடி கொண்டு இருக்கிறோம். நாம் நல்வழியில் நடக்க, நாம் நிம்மதியாக இருக்க, நாம் பலமாய் இருக்க தேவன் நமக்கு இந்த வார்த்தைகளை கொண்டு கற்றுக் கொடுக்கிறார். வார்த்தைகளை கேட்போம், யோசிப்போம். இதை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரே நேரத்தில் விடுறதுக்கு இல்லை. யூடியூப்பில் இந்த வார்த்தை அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கு. திரும்ப திரும்ப நீங்கள் போட்டு கேட்டு வாழ்க்கை தடுமாறாமல் ஆண்டவருக்காய் வாழ்வதற்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்களோடு கூட அவர் பேசுகிறார். தேவன் இந்த வார்த்தைகளின்படி உங்களுக்கு ஏற்ற நல்ல தெளிவையும் கிருபையையும் பலனையும் தந்து நடத்துவாராக. ஜெபம் பண்ணுவோமா? இந்த வார்த்தையை யார் யார் கேட்கிறார்களோ பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தெளிவை தாரும், விடுதலை தாரும், பலன் தாரும், அற்புதங்களை செய்யும்.
ஆசீர்வதியும். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.